உங்களோட பிஸி ஷெட்யூல் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ராஜன் சார், பேரல் சார், ரொம்ப நன்றி. And thanks to the press and media for coming and supporting us and giving the reports. என்னோட பேர் அனூப் ரத்னா. நம்ம சினிமா பயணத்தை நான் ஷார்ட் ஃபில்மு தியேட்டர் ஆர்டிஸ்டாக தான். ஷார்ட் ஃபில்மு மிமிக்ரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சினிமா தான் நம்மளோட டார்கெட்டு இருந்தது. அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ். Like how I am eagerly waiting to do some movies, same like புதிய ஐடியாஸ், புதிய டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். അപ്പോൾ അവർക്കെല്ലാം ഒരു അവസരം കൊടുക്കണം, ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் ஒரு புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. இப்போ ஃபஸ்ட் மூவி பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் யோசித்தேன். அப்போ தான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் ஒரு படம் பிடிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானருக்கு ஒரு வேர்ல்டு வைட் ஆக்செப்டன்ஸ் இருக்குது, ஒரு மார்க்கெட் இருக்குது. நமக்கு ஜாக்கி சான்னு தெரியும், டோன்லியே தெரியும், சில்வஸ்டர் ஸ்டாலினே தெரியும். அதுக்கு அவருக்கும் பெரியமான கிளாஸ் ஆக்டர்ஸ் இருக்குது. அதனால் இவர பேர் ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா அவர் ஆக்ஷன் பண்ணுறான். இங்கே ரஜினி சார், சிரஞ்சீவி சார் அவரெல்லாம் வேர்ல்டில் நம்ம இந்தியா சினிமாவே ஆக்ஷன் பண்ணிட்டு தான் பெருமையாக இருக்குது. அப்போ ஆக்ஷன் மூவிக்கு எப்போதுமே ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது. அது யூனிவர்சலாக பேசுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு படம் தான் எடுக்க பிளான் பண்ணியிருந்தது. அப்போது அப்படி தான் நம்ம லீச் கூட ஆரம்பம். லீச் என்ன, அட்டாம்பூச்சி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறத ஒரு இன்செக்ட், அட்டாப்பூச்சி. அது எவ்வளோ ஆளுக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியாது. அது நம்ம தேகத்தில் ஒட்டி இருக்கும். அது ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு இட்டிருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருந்தால் அப்பாவே நமக்கு அது கிளியர் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அது சாவ வைக்கும். அதுதான் நம்முடைய ஸ்டோரியோட பேஸ் லைன், ஒன் லைன். நம்ம சுற்றி யாராக இருக்குது, நல்லவர் இருக்கா கெட்டவர் இருக்கா தெரியாது, யார் காப்பாற்றுவான் ஒன்றுமே தெரியாது. நம்ம சிரித்து பேசுகிறதவன் நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கும். நம்ம தெரிஞ்சிருந்தால் நமக்கு அங்கே നിന്ന് எஸ்கேப் ஆகிடலாம். அதுதான் நம்ம மூவி. நம்ம சவுத் இந்தியா முழுசாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கேரளா, தமிழ்நாடு, ஹைதராபாத் அண்ட் கர்நாடகா. அண்ட் அவர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டேக்கிங் கேர் பை SFC Ads, ஷிஜின். இதுதான் நம்மளோட கதை. நம்மளோட ஃபஸ்ட் ப்ரமோஷன் தமிழ்நாடுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் டுமாரோ வி ஆர் ஹேவிங் கேரளா ஆடியோ ட்ரெய்லர் லான்ச், பப்ளிசிட்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற போகிறேன். இங்கேருந்து நமக்கு லவ் கிடச்சா கண்டிப்பாக உலகத்தில் முழுசாக கிடச்சிடும், எனக்கு தெரியும். ஏன்னா நான் லோகிதாஸ் சார், கேரளாவிலிருந்து வருது, லோகிதாஸ் சார், பரதன் சார், கமல் சார், ஃபாசில் சார் அவரோட கிளாஸ் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இங்கே பாரதி சார், பாலேந்தர் சார் அவரோட எல்லாம் படங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனாலும் ஒரு ஆக்ஷன் மாஸ் படம் பார்க்கணுன்னா, ஒரு டான்ஸு ஆக்ஷன் மாஸ் படம்லாம் பார்க்கணுன்னா அது தமிழ் மூவி தான். என்னோட ஆசையும் தமிழ் மூவி பண்ணணும்னு, அது கதை எல்லாருக்கும் ரசிக்கும்னு நினைக்கிறேன். பேரர் சாரோட திருப்பாச்சி எல்லாம் நான் ஆ டைமிலெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியாது. கும்பிட போன தெய்வம் இந்த பாட்டெல்லாம் இப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்குது. எவ்வளோ டான்ஸ் ஆடிட்டுருது. உங்களோட எல்லாம் லவ் சப்போர்ட் வேணும். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. March 14th தான் மூவி ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கு. என்னோட தமிழ் தப்பாக இருந்தால் மன்னிக்கு. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்க அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ எப்படி அவர் இங்கே நம்மக்கிட்ட மலையாளத்தை கலந்து தமிழ் பேசிகிட்டு இருக்காரோ அதே போல் தான் நானும் அங்கே போயிட்டு, எனக்கு மலையாளம் தெரியாது, நானும் அவங்களோட டீமில் போகும்போது எல்லாருக்குமே இப்போ எப்படி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருக்கீங்க, அவர் பதற்றத்தோடு உங்கள்கிட்ட பேசினாரோ அந்த மாதிரி நானும் அங்கே போயிட்டு யார்கிட்ட என்ன பேசணுன்னு கூட தெரியாமல் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரா கிடச்சி நான் இந்த படத்துக்கு உள்ளே போனேன்.
டைரக்டர் தான் முதல்ல நம்மளை சூஸ் பண்ணி இங்கேருந்து வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு இந்த படத்தில் நிறைய வந்துட்டு சொல்லப்போனால் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். இந்த படத்தில் வந்துட்டு டேரக்டர் இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் டேரக்டர் இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஆக்ஷன் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தது. என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் டேரக்டர் வந்துட்டு. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து ஒரு ஸ்டோரி எடுப்பார் அவர். அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு பார்த்தா ஹீரோவும் ஆக்சுவலி வந்து சாண்டிலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஏன்னா ஒரு ஜென்ஸ் கூட இன்னொரு ஜென்ஸ் ஃபைட் பண்ணால் பரவாயில்ல, ஒரு லேடிஸ் ஒரு லேடி ஃபைட் பண்ணால் பரவாயில்ல. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கமிக்கலாக வந்து லேடிஸ் வந்து ஜென்ஸ் கூட ஃபைட் பண்ணணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து வில்லன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் இருப்போம். சென்ஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு நம்ம ஆக்சுவலி அவரெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஆக்சுவலி வந்து ஏன்னா லீனாக இருக்கவங்க ஃபாலிங் விழுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய அவர் உடம்பெல்லாம் வச்சுட்டு அவரெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து ஏன்னா எஃபெக்ட் நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எப்படி நம்ம வந்து தமிழை வந்து மலையாளத்தில் வரவேற்கிறாங்களோ அதே போல் மலையாள டீமையும் நம்ம வந்து தமிழுக்கு வரவேற்கணும். கண்டிப்பாக அதுக்கு எல்லாருமே நம்ம இந்த ஊடக நண்பர்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மனப்பான வாழ்த்துக்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற வைங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம் சார், ரஜன் சார், பேரரசு சார், எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் மீடியாஸ். ஆங்கர் சொன்ன மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு மூவி தான், ஃபஸ்ட்டு ஆக்ஷன் த்ரில்லர். நான் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மன்னிச்சுக்க. ஓகே, அப்போது நம்ம புக் ஆஃப் சினிமாடா இந்த மூவி எல்லோரும் தியேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் மூவி, நல்லா ஃபைட்டெல்லாம் இருக்குது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் வந்து நிசாம். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சிங்கர், அப்புறமா சின்னதாக ஒரு ஆக்டர். ஆனால் ஆக்டர்னு முதல்ல போகிறோன்னு தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு 8 படம்லாம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், சின்னதாக கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் தான் த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் கிடச்சிருது. நெகட்டிவ் கேரக்டர் தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் டேரக்டரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடிச்சிடும். அதுக்காக எந்த பயணத்தையும் முடிக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பேரன்பு சார், ராஜன் சார்கிட்ட எல்லாம் உட்கார முடியுமான்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் அனூப் ரத்னா 10 வருஷமாக எனக்கு உயிர் நண்பன். ஒரு 7-8 படம் பண்ணும்போது அந்த மாதிரி 7-8 லட்சம் முடிச்ச ஆள் தான். பாசிங் ஷாட்லேயும் அங்கேயும் இங்கேயும் கேரளாவில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் பேசிக்கலி துபாயில் தான் இருக்கேன். அவன் தான் சொன்ன, டேய் நிறுத்து, நமக்கே ஒரு கம்பெனி போடலாம்டா, நமக்கே ஒரு புதுசாக படம் பண்ணலாம், அன்னைக்கு உனக்கு நல்ல கேரக்டர்லாம் கிடச்சிருன்னு சொன்னேன். அது கரெக்டாக வந்துடுச்சு. அந்த புர்ஜ் கலீஃபா கிட்டே இருந்து அதுக்கு மாடியில் இருக்கிற ஆசிரியர்களால் இருந்த அது கரெக்டாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் அனூப். இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நேற்று முதல்ல நீங்கள் பார்த்த அந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு 4 லைன்ஸ் பண்ணியிருக்கேன். சிங்கர் தான், ஆனால் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும்லாம் ஆசைப்படுறதில்ல. நமக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தது கிரண் சார், ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஆனால் மலையாளத்தில் வந்து முதல்ல பேனர் பார்த்துரும், இல்லைன்னா ஆக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபேஸ் வேல்யூ இருக்கா, அப்படி தான் எல்லோரும் படத்தில் தியேட்டரில் எல்லாம் போகுது. நான் இந்த மாதிரி பேசுகிற தமிழெல்லாம் தமிழ் படம் பார்த்து தான் தெரியுது. அதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. அப்புறம் நிறைய படங்கள் பார்த்துடும் தமிழில், நிறைய படங்கள் பார்த்துடும், சின்னதாக இருந்தால் கூட பெருசாக இருந்தால் கூட. அப்போது இந்த லீச் வந்து தமிழில் நீங்கள் நல்லபடியாக ரிசீவ் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் புதுசு தான். ஆனால் நம்ம பிக் சவுண்டில் டெக்னிக்கல் வைஸ் நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ரியலிக்ஸ் கேமராலையும் அனமாஃபிக் லென்ஸ்லேயும் ரேஞ்சர் மணி சார், அதுக்கப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர், டான்ஸர், അങ്ങനെ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வைஸில் நம்ம பெருசாக பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்டிங் மட்டும்தான் புதுசாக இருக்கேன். அதனால்
நீங்கள் கிரண் சார் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா பெருசாக எழுதுங்க, பிடிக்கலன்னா கொஞ்சமாக எழுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடிக்கணும். ஒரு 100 படம் கூட மினிமம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மேடையில் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்டார்ஸ் வாய்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நடிப்பு ரொம்ப ஆசையாக வந்ததுக்கப்புறம் தெரியுமே தெரியல எனக்கு, கேரளாவிலேருந்து நாதிர் ஷா, கோட்டை நசீர், ரமேஷ் பிஷாரடி அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் இப்போது நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஜாயிண்டாக பண்ணியதுக்கப்புறம் அவர் சொன்னார், "டேய், உனக்கு நடிக்கணும்னா நீ அந்த வாய்ஸ் எல்லாம் விட்டுடு, உனக்கு தனியாக ஒரு அடையாளம் கிடைக்காது, வாய்ஸ் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணிவிடும்." அப்படி இப்படி சொன்னால தான் சிங்கர்ஸ் வாய்ஸில் போயிட்டேன். அந்த சிங்கர்ஸ் வாய்ஸுக்கு கரெக்டாக தெரியல, இப்போ தான் சொன்னேன். 100 சிங்கர்ஸ் வாய்ஸ் ஃப்ரம் 10 லாங்குவேஜ், அதுதான் எனக்கு கின்னஸ் ரெக்கார்டு. என்னன்னா வேற யாரும் இருக்குல்ல, நான் மட்டும்தான் இருக்கு. கொஞ்சமாவது கைத்தட்டுருங்க, கஷ்டப்பட்டு படிச்சது. ஆனால் இந்த மைக்கில் எப்படி வந்துருந்தது எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். என்ன சார் ஜானகி அம்மா பாட்டில் ஜானகி அம்மா குரல் நான் ட்ரை தான். தாயவள் தந்தராசாவே உள்ளில் தோண்டி பின்னரோசாவே சொல்லவாரோ எந்தன் பந்தங்கள் நீயாரோ எந்தன் கண்ணில் உந்தன் நீயோ சின்ன தாயவள் தந்தராசாவே உள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. தேங்க்யூ. தாஸ் சார் வாய்ஸ் வந்து யேசுதாஸ் சார். நான் வேறொரு பாட்டு எடுத்து வந்திருந்தேன், ட்ராக் இருந்தால் அது பாடலாம்னு நினச்சேன். இது பாடலாம். கை தட்டுறதுக்கு லைவ் போயிருந்தாலும் கூட அப்புறம் பிரச்சனை இல்லையே, அப்போ கொஞ்சம் ரிதம் கொடுங்க. ஓகே, விஜய் சார் படத்தில் ஒரு பாட்டு தாஸ் சார் வாய்ஸில் புதுசாக பண்ணியிருக்கேன், லாஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமீவன், ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன், அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே, யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ, யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ, யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமீவன். போதுமா சார்? ராஜா சார் வாய்ஸ் எல்லாம் மலையாளத்தில் சார், அந்த கேஸ் போட்டால் நான் வைரல் ஆகிடுவேன். சரி, இல்லை சார், பெரிய ஆள் சொன்னதான் வேணாம். நான் வேற என்ன பண்ணுறது? சரி, நான் மம்முட்டி சார் வாய்ஸில் தளபதியில் ஒரு 4 வாய்ஸ் இருக்கு, அது பண்ணலாமா? ஓகே. சூர்யா, எனக்கு கூட பிறந்த யாரும் கிடையாது, நீதான் எனக்கு. அர்ஜுனனுக்கு தம்பினா எனக்கு அப்படித்தான்.
உனக்கு ஒரு குடும்பம் இருந்துன்னா எனக்கும் சொந்தம். என்ன பிரிக்க பார்க்காதரா. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம இன்விடேஷனில் இங்கே வந்த ராஜன் சார் அவங்களுக்கு என்னோட ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பேரரசு சார், அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம் சொல்கிறேன். மெயினாக இங்கே வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க எங்கிட்ட வரும்போது மலையாளம் மட்டும்தான் இவங்களோட பிளானு. ஆனால் படம் பார்த்தபோது காரியம் ஓப்பனாக சொன்னால் நான் கொஞ்ச நாளாக இங்கே சென்னையிலலாம் இருக்கிறதுனால நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இங்கே வந்த ஆள் தான். அதனால ஓப்பனாக எனக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படம் எல்லா இடத்துலையும் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ டஃப் இருக்குன்னு எனக்கு ஓப்பனாக தெரியும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டேன். ஆனால் படம் பார்த்தபோது ஓப்பனாக நான் சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தபோதே தெரியும். காரியம் குவாலிட்டி வைஸு அவங்க ரொம்ப பார்த்து அதை பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு கேரளா படம் மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஓப்பனாக கேரளா படம்னா நான் சொல்கிறது அங்கே கதை இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுவும் பார்க்கும். ஆனால் ஆக்ஷன் மீதி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும். ஆனால் இதில் பக்கா ஆக்ஷன் பேக்டாக, ஆனால் செகண்ட் ஹாஃப் வரும்போது பக்கா ஆக்ஷன் பேக்டாக தான் படம் இருக்கிறது டோட்டலி. அதனால நம்ம இந்த படம் இவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் போன டைமில் நான் தான் இவங்க கிட்ட சொன்னேன், இந்த படம் தமிழில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், தமிழ் தெலுங்கு நமக்கு ஓரளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணோம். இங்கே ஆர்டிஸ்ட்டை பார்த்து மட்டும் இல்லை தியேட்டரில் வர்றது, படம் நல்லா இருந்தால் இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணும். அதனால நீங்கள் நம்பி இங்கே வாங்க அந்தபடி சொல்லி அவங்க கொண்டு தமிழில் ஒர்க் பண்ணி எல்லாம் பக்காவாக ஒரு டப்பிங் படம் மாதிரியே இருக்காது. இது பக்காவாக இவங்க தமிழ் ஒர்க் பண்ணியிருக்கு. டோட்டல் ரீஒர்க் பண்ணியிருக்கு. பாட்டெல்லாம் நம்ம கிரணை எனக்கு ஃபஸ்ட்டு இதை மலையாளம் படம் நான் முழுசாக பார்த்த போதே நான் இதோட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன், அது மாதிரி பாட்டு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இதோட தமிழ் இவங்க ஒர்க் பண்ணி பார்த்தேன். கிரண் சூப்பராக இருக்குது, சாங் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட நம்ம அனூப் ரத்னா இதோட ப்ரொடியூசரு ஆக்டர். அவங்க இந்த படம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 years அவங்க இந்த படத்தில் எனக்கு முன்னாடியே தெரியும். சின்ன சின்ன ரோல் எல்லாம் மலையாளத்தில் பண்ணியிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 20க்கு மேலே மூவிஸில் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க மலையாளத்தில், சின்ன சின்ன ரோல். அங்கே இருந்து அவங்க ஒரு படம் நல்ல படமாக இதில் அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஆள் இல்லை. இதோட டைரக்டர் போய் சொல்லும்போது ஒரு நல்ல படம் வரட்டும் அந்த மாதிரி வந்தது தான். கடைசியில் அந்த பிளானிங்கில் அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இதில் மெயின் லீடு பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் நல்லாவே பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதோட ஹீரோயின் அவங்களும் அங்கே வந்துட்டு இங்கே உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, அங்கே அவங்க கொஞ்சம் மூவிஸ் எல்லாம் பண்ணிய ஆள் தான். சந்தியா முன்னாடி கிராண்ட்மான்னு சொல்லி ஒரு படம் நான் இங்கே பண்ணியிருக்கு, சோனியா அகர்வால் மூவி. அந்த படத்துலேயும் சந்தியா ஆக்ட் பண்ணியிருக்கு. அவங்க தமிழ் படம் அதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் படம் அவங்க பண்ணியிருக்கிறது. இந்த மூவி அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்களே எனக்கு தெரியும். அதே மாதிரி மெயினாக எனக்கு இதில் படத்தோட விஷயத்தை பற்றி சொல்லும்போது இது லீச் எന്നുള്ളൊരു பேர் அவங்க ஒரு ஜஸ்ட்டு ரஃபாக அவங்க சொன்னேன். அதை விட எனக்கு இந்த படம் பார்த்தபோது மெயினாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போது சோஷியலி பல இடத்துலையும் போகும்போது ஒரு ரிசோர்ட்டு மாதிரி எந்த இடத்துலையும் போகும்போது நம்ம முழுசாக சேஃப் இல்லை. அதுதான் இதில் மெயினாக அவங்க காட்டுறது. டோட்டலி நான் கதை சொல்லலை, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சோஷியல் மெசேஜஸ் நிறைய இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட நமக்கு நம்ப முடியாது. அதுதான் இந்த படத்தில் மெயினாக சொல்கிறது. ஒரு 2 days 3 days நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம நிறைய க்ளோஸாக ஆகிடும். ஆனால் அதில் நமக்கு இருக்கிற ரிஸ்க்கு மெயினாக லேடிஸுக்கு அதில் இருக்கிற ரிஸ்க்கு ஓப்பனாக இதில் காட்டிருக்கு. மீதியெல்லாம் படம் பார்த்துட்டு நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள். ஆனால் மெயினாக எனக்கு மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லணும். பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி படம் இல்லை, ஆனாலும் ஒர்க்கு குவாலிட்டியாக அவங்க பண்ணியிருக்கு. உங்களால் முடிஞ்ச லெவலில் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.